हेलो नमस्कार दोस्तों। तुम्हें आज क्या क्या पढ़ता है? क्वांट्स क्वांट्स रीजनिंग क्वांट्स क्वांट्स ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் ப்ராஃபிட் லாஸ் பத்தி ஒரு பேசிக்கா இது மட்டும் சொல்லுங்க. ப்ராஃபிட்னா என்னது? லாபம். கரெக்டா? ப்ராஃபிட்னா லாபம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பொருள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதை 110 ரூபாய்க்கு வித்தேன்னா எனக்கு எவ்வளவு லாபம் இருக்கும் சொல்லுங்க? 10 ரூபாய் லாபம். கரெக்ட், 10 ரூபாய் லாபம். இந்த 10 ரூபாய் லாபம் பர்சன்டேஜ்ல சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த 10 ரூபாய் 100 ரூபாய்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 100 ரூபாய் இருக்கு, அதுல 10% எவ்வளவு வரும்? 10 ரூபாய் வருமா? சோ 100 ரூபாயோட 10% தான் 10 ரூபாய். சோ ப்ராஃபிட் எவ்வளவு? எனக்கு 10% ப்ராஃபிட். இததான் ஃபார்முலால எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம பர்சன்டேஜ்ல சேஞ்ச் இன் இன்க்ரீஸ்ட் சேஞ்ச் இன் டிக்ரீஸ்ட் பார்த்துருக்கோம்ல, அதே கான்செப்ட் தான் இதுலயும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோனா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 110. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கினோம்? 100 ரூபாய். காஸ்ட் ப்ரைஸால டிவைட் பண்ணும் இன்டூ 100. 100 கேன்சல் ஆகிடும். 110 மைனஸ் 100 10. அப்போ 10% ப்ராஃபிட். அதான் சேஞ்ச் இன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா மாதிரி தான். எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு டிவைடட் பை பேஸ் இன்டூ 100. அப்போ லாஸ் பர்சன்டேஜுக்கு என்னங்க ஃபார்முலானா, லாஸ் பர்சன்டேஜ். அவ்வளோதான். லாஸ் பர்சன்டேஜ்ல கண்டிப்பாக செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், 90 ரூபாய் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல முன்னாடி காஸ்ட் ப்ரைஸ், பின்னாடி செல்லிங் ப்ரைஸ் வரணும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 90. ஓகேவா? டிவைடட் பை 100 இன்டூ 100 டிவைட் கேன்சல் பண்ணால் என்ன பாக்கி? 10% லாஸ். ஓகேவா? இது இன்னொரு விதத்தில் என்ன சொல்றான்னா, இப்போ பாருங்களேன், 100 ரூபாய் பொருளை நான் 90 ரூபாய்க்கு விற்றேன், 10% லாஸ். ஓகேவா? லாஸா வித்த வேலை 90. எவ்வளோ லாஸ்? 10% லாஸ். அப்போனா 90% ஆஃப் நான் காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னது? 90 rupees. இப்படி கூட எழுதலாம் டைரக்டா. இந்த எப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸோட 10% கண்டுபிடிச்சி, ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் இதில் 100 ஈஸியாக தந்துச்சு, இல்லை 353 அப்படி கொடுத்துருந்தா கொஞ்சம் கஷ்டம். காஸ்ட் ப்ரைஸோட 10% என்னன்னு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் அது ஒரு 10 ரூபாய் வந்து அதை அப்புறமா மைனஸ் பண்ணி 90 ரூபாய்க்கு வித்திருப்பார் அப்படின்னு சொல்றதை விட, 10% லாஸா, அப்ப 90% ரூபாய்க்கு அந்த காஸ்ட் ப்ரைஸோட 90%க்கு வித்திருப்பாரு அப்படின்னு டைரக்டாவே இப்படி எழுதலாம். அதுக்கு தான் நான் இப்படி சொல்றேன். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த கொஸ்டின். இப்போ நீங்க வந்தீங்கன்னா, பினா என்ன பண்றா? இன்கர்ஸ் 19% லாஸ். அவளுக்கு 90% லாஸ் ஆகுவா. எப்ப? when she sells a product of rupees 4860 4860 ரூபாய் ஷாமுக்கு விற்கிறான். ஒரு பொருள் வாங்கியிருக்கா, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு தெரியல. அது வந்து பினா வந்து ஷாமுக்கு வித்திருக்கா. ஓகேவா? பினா வந்து ஷாமுக்கு வித்திருக்கா. எவ்வளவுக்கு வித்திருக்கா? 4860 ரூபாய்க்கு வித்திருக்கா. அப்படி விற்கும் போது அவளுக்கு எவ்வளவு லாஸ் வந்திருக்கு? 19% லாஸ். எவ்வளவு லாஸுங்க? 19% லாஸ். அப்ப இதுல என்ன தெரியுது? 81% ஆஃப் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? பினாவா வந்து அந்த பொருளை, அதான் அந்த பொருளோட விலை 81% ஆஃப் த பொருளோட விலை வந்து ஈக்குவல் டு 4860. நான் அந்த 190 கான்செப்ட் சொன்னேன்ல, அதே தான். ஏன்னா 19% லாஸ்ல இருக்கும் போது இவ்வளவு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸோட 81%னா அது 4860. அதாவது பினா இந்த விலைக்கு வாங்கியிருக்க மாட்டா, 100% தான் வாங்கியிருப்பா. அது எவ்வளோன்னு தெரியல, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நோ மேட்டர். இப்போ இது ஒரு ஐடியா. அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, who intends sell this product to Hari?
ஃபர்ஸ்ட் பினா வந்து என்ன பண்ணியிருக்கா, பினா வந்து 19% லாஸ்ல ஷாமுக்கு வித்திருக்கா. அது விற்கும் போது எவ்வளோக்கு வித்திருக்கா, 482. ஸோ 19% லாஸ்ல விற்றா இவ்வளோ காசு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்படின்னா 81% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். பொருள் வாங்கியிருப்பால, பின்னா வாங்கின பொருளோட விலையோட 81% தான் 4860. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும்னா இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். நான் அந்த 119 சொன்ன கான்செப்ட் ஓகே, இது திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹூ இன் டர்ன், யாரு, ஷாம். ஷாம் வந்து என்ன பண்றான், அந்த ப்ராடக்ட்டை ஹரி கிட்ட விற்கிறான். யார்கிட்ட, ஹரி கிட்ட விற்கிறான். ஓகே, இதோட முடிச்சிட்டாங்க. இது ஒரு சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, if Bina would have sold this product to Sham at the purchased price of Hari, she would have obtained 17% profit. அதாவது ஷாம் வந்து ஹரி கிட்ட வித்தால, விற்கும் போது கண்டிப்பா ஏத்தி தான் ஷாம் இவனுக்கு வித்திருப்பான், ஒரு விலை கிடைச்சிருக்கும். அந்த விலைக்கு பினாவே வித்திருந்தா, பினா வந்து ஷாமுக்கு அந்த விலைக்கு வித்திருந்தா அவளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னா 17% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமா. அவ வந்து 19% லாஸ்ட்ல தான் வித்தான். அதுக்கப்புறம் ஷாம் புத்திசாலி பையன், அவன் ஹரிக்கு லாபத்தோட வித்துட்டான். அந்த லாப விலைக்கு பினா வித்திருந்தா அவளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குமா, 17% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமா. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஷாம் வித்தான்ல, அதாவது பினா கிட்ட இருந்து ஒரு விலையில வாங்கியிருப்பான், அதாவது 486 4860 ரூபாய்க்கு வித்து இவ்வளவு ரூபாய்க்கு வித்தான்ல. ஓகேவா? அதுல எவ்வளவு ரூபாய் ப்ராஃபிட் இன் ருபீஸ், எவ்வளவு ரூபாய் லாபத்துல அவன் ஷாமுக்கு ஷாம் வந்து ஹரிக்கு வித்திருக்கான். அதான் கேள்வி. இப்ப வாங்க நம்ம கதை மேக்ஸ்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பொருளோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா பின்னா வந்து ஹரி கிட்ட 19% லாஸ்ல வித்திருக்கா. அப்படி விற்கும் போது லாஸோட விலை 19% லாஸ்ல வித்தா, இது லாஸோட விலை கிடையாதுங்க, வித்த விலை. இது வித்த விலை. ஓகேவா? ஒரு ஏதோ ஒரு 5000 ரூபாய்க்கு, சும்மா 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், அது 4860 ரூபாய்க்கு வித்திருக்கான். அந்த லாஸ் பர்சன்டேஜ் தாங்க இது. ஓகேவா? 19% வந்து இது கிடையாது. இது வந்து என்னதுன்னா 81% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் நான் 4860. புரியுற மாதிரி சொல்றேனே, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 90 ரூபாய்க்கு வித்திருக்கேன். ஓகேவா? 10% லாஸ் தான் எனக்கு. இதை அப்ப இது என்னன்னு சொல்லலாம், 90% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னது, 100 ரூபாய். அப்ப 90% ஆஃப் 100 ரூபாய் தான் என்னது, 90 ருபீஸ். அதே தாங்க இங்கேயும் 81%. ஓகேவா? இப்ப காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன் தெரியணும்? ஏன்னா அப்பதானே, எப்படி சொல்றது, ஏன்னா ஷாமுக்கும் ஹரிக்கும் தான் அடுத்த இந்த கொஸ்டின்ல ப்ராஃபிட் இதை சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்களேன். அதாவது சாரி, பினா வந்து ஷாம் வித்த விலைக்கு, பினா வந்து ஷாம் வந்து ஹரிக்கு ஒரு விலையில வித்திருப்பான்ல, அந்த விலைக்கு பினா வித்திருந்தா அப்ப அவனுக்கு 17% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஸோ பின்னா எவ்வளோக்கு வித்திருப்பா, கண்டிப்பா இந்த காஸ்ட் ப்ரைஸ் விலையிலேருந்து தான் ஸ்டார்டிங் இருந்திருக்கும். அதுதான் அதனால தான் கண்டுபிடிக்கிறோம். நான் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் பாருங்க. 4860 81%னா 81/100, 100 மேலே போயிடும். ஓகே, இது வந்து 9 டேபிளில் வரும்னு நினைக்கிறேன். 81. அப்போ இதுவும் 9ல் வருமா? ஆமாம். 486 9ஆல் பண்ணால் ஃபஸ்ட்டு 5 வரும், 45, 3 ரிமைண்டர் 36, 54. இது 9ஆல் டிவைட் பண்ணால் 9, 54, 9, 60. கரெக்டாக? 6, இந்த ஒரு 0, இங்கே ஒரு 2 0, 6000 ரூபாய். அப்பாடா, பொருளோட விலை என்னது, 6000 ரூபாய். அதாவது பினா எவ்வளோக்கு வாங்கினா, ஃபர்ஸ்ட் 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா, அதை வந்து 4860 ரூபாய்க்கு வித்திருக்கா. அதனால தான் 19% லாஸ். இப்போ இந்த ஹரி பையன் என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்க? இந்த விலைக்கு தான் வாங்கியிருப்பான். ஹரி வந்து 4860 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். ஆனா சாரி, ஷாம் தான், சாரி ஷாம் தான் 4860 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அது ஹரிக்கு ஏதோ ஒரு விலையை ஏற்றி தான் வித்திருப்பான். அந்த விலை எவ்வளோன்னு தெரியல.
அந்த விலை எவ்வளோன்னு தெரியல. ஓகேவா? அந்த விலைக்கு பினா வித்திருந்தா, பினா எவ்வளோ வச்சிருந்தா? 6,000 ரூபாய் வச்சிருந்தாளா? 6,000 ரூபாய்க்கு வாங்கினாலா? ஓகேவா? இந்த எக்ஸ் விலைக்கு வித்திருந்தா அவளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டா? 17% ப்ராஃபிட்டா. இப்போதான் நம்ம அந்த ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும் 17. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 17. செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியல. ஹரிக்கு அவ எவ்வளோ வித்திருப்பான்னு தெரியல. காஸ்ட் ப்ரைஸ் என்னதுங்க? 6K, 6,000. பேஸ் ப்ரைஸ் என்னது? 6K. சாரி, காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேவா? இப்போ அதை அந்த சைடு எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா என்ன வரும்? 17 இங்கே வரும். 6,000 இங்கே வரும். ஒரு நிமிஷம். ஆறாயிரம் இங்கே வரும். டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6K. ஃபஸ்ட்டு இதே இதையும் முடிப்போம். 2 0 கேன்சல். 60 இன்ட்டு 17 எவ்வளோ வருது? 6 இன்ட்டு 7 42. 4 ப்ளஸ் 6 இன்ட்டு 6 6 ப்ளஸ் 4 102. இங்கே ஒரு 0 இருக்கா? 1020 வித் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 6K. இது அந்த பக்கம் போச்சுன்னா 1020 ப்ளஸ் 6,000 6K தாங்க அப்படி போட்டிருக்கேன். ஓ, இந்த விலைக்கு தான் ஷாம் வந்து ஹரிக்கு வித்திருப்பான். சாரி, ஓகேவா? சாரி, இந்த விலையில தான் வித்திருக்கான். அந்த விலை நம்ம யாரு பின்னா வித்திருந்தா 17% ப்ராஃபிட். அதனால தான் அங்கே 6,000 போட்டுருந்தேன். ஏன்னா பின்னா வித்தால, ஷாம் விற்கல. ஷாம் வித்திருந்தா அங்கே 4,860 ரூபா போட்டிருப்போம். எங்க 6Kக்கு பதில் 6K ப்ளஸ் 10 1020 ரூபான்னா எவ்வளோ? 720. இது வந்து ஓகேவா? ஹரிக்கு இவ்வளோ காசு, ஹரி இவ்வளோ காசு கொடுத்தாங்க வாங்கியிருக்கான். ஓகேவா? ஷாம் கிட்ட இருந்து இவ்வளோதான் வாங்கியிருக்கான். இந்த விலைக்கு நம்ம பினா வித்திருந்தா 17% ப்ராஃபிட்டுங்க. இப்போ கொஷின்ல என்னன்னா, பினாவோ ஹரியும் கேட்கல, ஷாம் எவ்வளோ லாபத்தை கிடைச்சிருக்கோம், ரூபாயில எவ்வளோ கிடைச்சிருக்கும், இன் ருபீஸ்ல கேட்குறாங்க. ஷாம் கிட்ட எவ்வளோ இருந்துச்சுங்க? 4,860 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினான். ஆனால் வித்தது இவ்வளோல. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா எவ்வளோ லாபத்துக்கு வித்திருப்பான்னு தெரியும்ல. 6 10 இங்கே 9, இது 12 ஆகிடும். 6 9 8 1 2. ஓகேவா? ஷாமுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 2,160 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இதாங்க ஆன்சர். ஓகே, ஓகேங்க. ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜோட பேசிக்காக தாங்க கேட்டுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. திஸ் கொஷின் இஸ் ஹோம்ஒர்க். கொஷின் நம்பர் 48. இன்சர்க்கிள். ஓகேவா? கோஆர்டினேட்ஸ் வரைஞ்சி சும்மா போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் எப்படின்னு தெரிஞ்சிடும். இன்சர்க்கிளோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது வேணாம், இது வேணாம், நான் சொல்கிறேன் அதெல்லாம் நடத்தலாம். ஓகே, இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போவோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தெரியல. ax² bx + c = 0. ரூட்டுக்கு வந்து ரெண்டு விதமாக எழுதியிருப்பாங்க. x = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b² - 4ac/2a. ஏபிசி வந்து ரியல் நம்பர்ஸுங்க, கோஎஃபிஷியன்ட்டுங்க. எக்ஸ் தாங்க வேரியபிள். இன்னொன்று சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -b/a. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து c/a. அப்புறம் அல்ஜிப்ரா எக்ஸ்பான்ஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் கியூபு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க, ஓகேவா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான். ஓகே, அப்போ a³ + b³ த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியணும். 3x² λx - 1.
ஆல்ஃபா பீட்டானாலே சம் ஆஃப் ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது ஸ்கூல்லாம் பார்க்கும்போது. 3x ஸ்கொயர் லாம்டா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். இங்கே 3 இருக்கு. 1 ஆக்கணும்னு என்னது டிவைட் பை 3 பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரு லாம்டா பை 3x மைனஸ் 1 பை 3 0 பை 3 0னால இங்கே 0. சம் ஆஃப் ரூட்ஸ் என்னங்க ரூட்ஸ் தெரியும். ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதானே பி மைனஸ் பி பை ஏ. ஏ என்னதுங்க 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 1 தான், அதனால அப்படியே போட்டாச்சு. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது மைனஸ் லாம்டா பை 3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது சி பை ஏ. சி என்னது மைனஸ் 1 பை 3 டிவைடட் பை 1 மைனஸ் 1 பை 3 தான் வரும். நான் டைரெக்டாக எழுதிட்டேன். சி பை ஏ வந்து சம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி பை ஏ தான். இங்கே ஆல்ரெடி மைனஸ் 1 பை 3 இருக்கு. ஓகேவா, அதனால தான் அப்படியே எழுதியாச்சு. ஓகே, சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் லாம்டா பை 3, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் 1 பை 3. இது தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, அந்த ரெண்டு ரூட்ஸும் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றாங்க. என்னது 1 பை ஆல்ஃபா ஸ்கொயரு 1 பை பீட்டா ஸ்கொயரு ஈக்குவல் டு 15. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்மளுக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஸ்கொயர் பீட்டா வேல்யூவே தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை நம்ம பார்த்துக்கோங்க. நான் அழைக்குவேன், ஏன்னா போர்டு சைஸ் சின்னது தான். இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, இது இங்கே போகும், இது இங்கே ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே கீழே இருக்குமா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயரு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரு டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. கரெக்டா? கரெக்ட். நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஆனால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ தெரியல. அப்போ இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா என்ன வருது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. அப்படி யூஸ் பண்ண என்னங்க ஆகும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா, இது தெரியும், இது தெரியும், நம்மளுக்கு இதுதான் வேணும். கரெக்டாக, அப்போ தான் இங்கே போட முடியும். அப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடச்சிடும். ஆமாம் தாங்க, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் போனால் சப்ட்ராக்ஷன், ப்ளஸ் போனால் அந்த சைடு நெகட்டிவ். ஏ ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது மைனஸ் லாம்டா பை 3 மைனஸ் லாம்டா பை 3 ஹோல் ஸ்கொயரு நம்மளுக்கு இதுதான் வேணும். ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 பை 3. ஏன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 பை 3 தான். மைனஸ் லாம்டா பை 3 த ஹோல் ஸ்கொயர் எப்படி அதெல்லாம் லாம்டா ஸ்கொயர் பை 9 மைனஸ் 2 பை 3 அங்கே ஆன்சர் போச்சுன்னா ப்ளஸ் 2 பை 3 ஈக்குவல் டு டேஷ். இதுதான் நம்மளுக்கு தெரியணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இங்கே 3யும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன வரும் லாம்டா ஸ்கொயரு ப்ளஸ் 6 நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம், எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம். அதான் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 15. சாரி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இதை எடுத்து அந்த ஈக்குவேஷனில் போடுவாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னதுங்க லாம்டா ஸ்கொயரு ப்ளஸ் 6 பை 9 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னது மைனஸ் 1 பை 3. அப்போ அதோட ஹோல் ஸ்கொயர் வந்து 1 பை 9. அப்போ இங்கே 1 பை 9 ஈக்குவல் டு 15. கரெக்டா? இப்போ இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 15. அப்படியே இங்கே வாங்க. ஓகே, லாம்டாவோட வேல்யூ கிடச்சிடுங்க நம்மளுக்கு. ஓகேவா, அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 15. 6 அந்த பக்கம் போச்சுன்னா 15 மைனஸ் 6 என்ன வரும் 9 வருமா. லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9
9. அப்போ லேம்டா என்னவா இருக்கும்? ப்ளஸ் ஆர் -3. ஏன்னா 3 ஸ்கொயரும் 9 தான், -3யோட ஸ்கொயரும் 9 தான். ப்ளஸ்ஸா மைனஸா தெரியல, போக போக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே இங்கே வாங்கலாம். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் அப்படின்னா என்னது? a + b த ஹோல் கியூப். அதுதான் நம்ம கிட்ட கேட்குறானு. வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபார்முலா என்ன? a + b த ஹோல் கியூப். a + b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ஸ்கொயர் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 3ab காமனாக எடுத்தோம்னா a + b இங்கே வரும். கரெக்டா? எஸ். நம்மள்கிட்ட என்ன கேட்குறானுங்க? இதோட ஸ்கொயர் வேல்யூ கேட்குறாங்க. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர். ஏ வந்து ஆல்ஃபா, பி வந்து பீட்டா. அப்படின்னா என்ன ஆகும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது? நம்மளுக்கு தெரியும் λ/3. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -λ/3. என்னது? -λ/3. லாம்டா வந்து நம்ம +3ன்னு வச்சுப்போமே. +3ன்னு வந்துச்சுன்னா இது என்னது? -3/3 வந்து -1. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -1/3 தான். அது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -1. -1 ஹோல் கியூப் இதுதான் கேட்குறாங்களா? ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 3 இன்ட்டு -1/3 தான் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து எவ்வளோங்க? -1. 3யும் 3யும் கேன்சல். -1 இன்ட்டு 1 என்னது? 1. அப்போ -1 கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் தான். இந்த சும்மா பாக்ஸ் மாதிரி போட்டுடுறேன் இடம் இல்லைன்ட்டு. ப்ளஸ் 1. -1 கியூப் என்னதுங்க? -1 தான். -1 கியூப் வந்து -1 தான். அப்போ அந்த பக்கம் போகுமா? சாரி -1 a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 1. +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1 ஆகிடும். இப்போ -1 என்னங்க வருது? -2. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் என்னது? -2. இதோட ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர் கேட்டாங்க. அப்போ -2 ஸ்கொயர் என்னதுங்க? 4. இப்போ ஆன்சர் வந்து 4 தான். 4 இருக்கா? எஸ் இருக்கு. ஹியர் இஸ் த ஆன்சர். பார்த்தீங்களா? பேசிக் அல்ஜிப்ரா வச்சுருந்தாலே நம்மளால சால்வ் பண்ணிட முடியுது கேட் எக்ஸாம்ஸ். அண்ட் தென் ஏஜஸ்லாம் ரேஷியோ இதில் வரும். அது ஈஸி தான். வேறு ஏதாவது இருக்கா? ஆவரேஜ் இருக்குங்க. ஆவரேஜ் இதாங்க லாஸ்ட். ஆவரேஜ் பார்ப்போங்க. ஈஸி தாங்க கேட் எக்ஸாம். அவனுங்க எக்ஸ்ட்ராவாக அதுலேருந்து இதுலேருந்து அதுன்ட்டு லென்த்தியாக கொடுப்பாங்க. என் கம்பெனி ஹாஸ் 40 எம்ப்ளாயிஸ். கம்பெனியில் 40 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லோரும் ஆர்டரில் தான் இருக்கிறானுங்கோ. 2022 என்னாச்சு? ஆவரேஜ் ஆஃப் த போனஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு 30 எம்ப்ளாயீஸோட போனஸ் மட்டும் ஆவரேஜாக எடுத்தாங்கன்னா எவ்வளோ வருதான்? 40,000 வருதான். 40K. அப்புறம் கடைசி லாஸ்ட் எம்ப்ளாயீஸ்னால் என்னதுங்க? 11லேருந்து 40 வரைக்குமா? அவங்க தானே லாஸ்ட் 30 எம்ப்ளாயீஸு. அவங்களோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 60K. ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்கோ? அடுத்து பாருங்களேன். அண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 அண்ட் லாஸ்ட் 10 எம்ப்ளாயீஸோட சேர்த்தா ஃபஸ்ட்டு 10 எம்ப்ளாயீஸ்
அப்புறம் லாஸ்ட் 10 எம்ப்ளாயீஸ் இவங்க 2 பேரோடத அண்ட் ஆஃப் த லா. ஓகேவா, இவங்க 2 பேரோட ஆவரேஜ் வந்து என்னதான் 50K. அண்ட் ஆஃப் தன் போட்டுக்கிறாங்க. அண்டு தேர்ன் போட்டுருந்தா தான் இங்க 2 பேரோட சம்மு டுகெதர்னா சம்முன்னு வச்சுக்கணும். அண்ட் ஆவரேஜ் ஆஃப் தன்னா ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 அண்ட் லாஸ்ட் 10 வந்து 50K-வா. ஓகே, இது கொடுத்துறானுங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் 10க்கும் அடங்க ஃபர்ஸ்ட் 10க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா போனஸ் 100%. ஆவரேஜ் போனஸ் ஃபர்ஸ்ட் 10க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. எத்தனை பர்சன்ட்? 100% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னது 200%. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 100%ல இருக்கிறாங்க. ஒரு 100% இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் 200%. அந்த ப்ராஃபிட் கதை தான். 10% இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 110%. 100% இன்க்ரீஸ் பண்ணால் 200%. நீங்கள் 100% நினச்சிட்டு போகிறீங்க போடும் போது. அப்புறம் லாஸ்ட் 10 எம்ப்ளாயீஸ் 31லேருந்து 40 அவங்களுக்கு எவ்வளோ ஆவரேஜ் இது அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? 200% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 300%. ஏற்கனவே 100% இருந்தாங்க, 200 இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ 300%. ஓகே, அதையும் விட்டுருங்க. ரிமைனிங் எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட் 10 லாஸ்ட் 10 விட்டோம்னா பாக்கி யார் இருப்பா? 11லேருந்து 30 தானே. இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் தான். அவங்களுக்கு எந்தையும் ஏற்றலைங்க, பாவம் அன்லக்கி ஃபெலோஸ். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எல்லா 40 எம்ப்ளாயீஸ் எல்லாரதோடையும் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்போ? 2023ல். ஓகேவா, கம் லெட்ஸ் கோ. இஃப் யூ சி ஓகேங்க, இப்போ என்ன சொல்ல வராங்கன்ட்டு நான் இப்போ தனியாக போர்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரியும். இந்த 40 பேரை 3ஆ பிரிச்சிருக்காங்க. கொஸ்டின் படிக்கும் போதே தெரியுது. 1லேருந்து 10, 11லேருந்து 30, ஃபர்ஸ்ட் 10 லாஸ்ட் 10, அப்புறம் நடுவில் இருக்கிறவங்க X1, X2, X3 இப்படி பிரித்து வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 30. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 30 அப்போ X1 + X2 தானே. எவ்வளோவா? 40,000 அதானே போட்டிருக்கு. மொத்தம் எத்தனை பேர்? 30 பேர், 40,000. அப்போ எவ்வளோ வரும்? X1 + X2 மட்டும் எவ்வளோ வருது? 40. நம்மளுக்கு என்ன வேணும்? X1, X2, X3 வேணும். அப்போ தான் 4 பேரோட ஆவரேஜும். சம் வேணும். டோட்டல் நம்மளுக்கு தெரியும் 40. சம் வேணும்னா X1, X2, X3 தெரிஞ்சாகும். X1 + X2 இப்படி கொண்டு போச்சோம்னா 40K × 30 எவ்வளோ வரும்? 4 × 3 12, 1000. சரி, இங்கே 2 0 போட்டாச்சு. அப்புறம் ஒரு 1000, 3 2 0 எவ்வளோ வருது? 12 lakhs. ஆமாம், 12 lakhs வருது. X1 + X2 தெரிஞ்சிடுச்சு. அடுத்து என்னதுங்க? லாஸ்ட் 30 வந்து 60K-வா ஆவரேஜ். லாஸ்ட் 30 அப்படின்னா என்னது? 11லேருந்து 40 வரைக்கும். அப்போ X2 + X3 எவ்வளோ? 60-யா? ஆமாம், 60K. இதுவும் 30 தான். X2 + X3 வந்து என்ன வரும்? 6 × 3 18. அப்படின்னா 18 lakhs. ஒரு 5 0 வரும். கரெக்டா? 18 lakhs, இது 12 lakhs. ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இதுலேருந்து பாருங்களேன், X2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கு. ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். அது ஏன் பண்ணுறேன்னு உங்களுக்கு லேட்டராக புரியும்.
இது மட்டும் அழைச்சிக்கிறேன். x2 + x3யும் மைனஸ் x1 + x2 அப்படின்னா என்னது? 18 lakhs minus 12 lakhs. கரெக்டா? ஈக்குவல். ஓகே. இப்போ இப்படி பார்த்தோம்னா இது என்ன ஆகும்? x2 + x3 மைனஸ் ஆஃப் x1 மைனஸ் x2 இப்படி வருமா? இந்த எல்ஹெச்எஸ் மட்டும் சொல்கிறேன் நான். எல்ஹெச்எஸ் மட்டும்தான் இங்கே நான் சொல்கிறேன். அப்போ எல்ஹெச்எஸ் என்னவா வரும்? x2வும் x2வும் கேன்சல் ஆகிடும். x3 மைனஸ் x1 வந்து 12 லட்சத்து 18ல் 12 போச்சுன்னா 6 6 lakhs. ஓகேவா? x1 யாரு? ஃபர்ஸ்ட் 10 பேர், லாஸ்ட் 10 பேர். இப்போ வாங்க கதைக்கு. ஃபர்ஸ்ட் 10 பேரும் லாஸ்ட் 10 பேரும் சேர்த்து அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோவா? 50,000. ஃபர்ஸ்ட் 10 பேர் லாஸ்ட் 10 பேர் இவங்களோட ஆவரேஜ் எவ்வளோவா? 20 பேர் தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 லாஸ்ட் 10 20 பேர். இவங்க ஆவரேஜ் வந்து 50,000 50K 6 lakhs லூஸ் மாதிரி போட்டேன். உங்களோட ஆவரேஜ்ன்றது 50K. இது இங்கே கொண்டு போனால் என்ன வரும்? 10 lakhs வருமா? சாரி, இப்படியே 30. இவங்களோட ஆவரேஜ் நான் அப்படியே அழைச்சிட்டு இங்கே எழுதிடுறேன். இந்த மேலே போச்சுன்னா சம்மு எவ்வளோ வரும்? 10 lakhs வரும். ஏன்னா 15 × 20 10 லட்சம் வரும். கரெக்ட் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போமே. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். இந்த சைடு என்ன வரும்? 16 லட்சம் வரும். இது என்ன? இது கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் ஆஃப் x3 இங்கே சைடு வரும். அப்போ லாஸ்ட் 10 பேருக்கு மட்டும் பார்த்தோம்னா 8 லட்சமா? ஓகேவா? அப்போ இதில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் போடுவோம் x1 + x3. x3 வந்து 8 லட்சம்னா அப்போ x1 எவ்வளோ? 2 லட்சமா? கரெக்டாக இல்லையா? x1 2 லட்சம் தானே. நான் எதை தப்பாக சொல்கிறேன்னா? கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். x1 2 லட்சம் வரும். கரெக்டா? கரெக்ட். x1 x3 தெரிஞ்சிச்சு. இப்போ x2 மட்டும்தான் தெரியணும். ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்லேயே பார்த்தோம்ல, x2 + x3 வந்து எவ்வளோங்க? 18 லட்சமா? ஆமாம், 18 lakhs. அப்போ x2 எவ்வளோ வரும்? 10 lakhs வரும். ஏன்னா x3 வந்து 18 lakhs. ஸோ x1 x2 x3 ஈஸியாக கிடச்சிடுச்சா? இப்போ ஆவரேஜ் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறது வேலை. x1 ஃபர்ஸ்ட் 10 பேர், x2 நடுவில் ஒரு 30 பேர், லாஸ்ட் நடுவில் இருக்கிற 20 பேர். 11 to 30னா 20 பேர் தானே. ஆமாம், ஃபர்ஸ்ட் 10. ஆமாம், ஃபர்ஸ்ட் 10 நடுவில் இருக்கிற 20, லாஸ்ட் 10. சரி, இதுதான் லாஸ்ட் 10, நடுவில் இருக்கிறது 20. இவங்க எல்லாத்தையும் சேருங்களேன். சம் எவ்வளோ வருது? 10 18 18 2 20. 20 லட்சம் டிவைடட் பை 40 பேர். 0 0 கேன்சல்னா என்ன வரும்? 2 லட்சம் பை 4 1/2 லட்சம்னா 50,000. 50K-வா? 50K-வா ஆப்ஷனில் இருக்கு? 50K ஆப்ஷனில் இல்லையே. சம்திங் ராங். என்ன பண்ணியிருக்கானுங்க? அடுத்த வருஷத்துல அவங்க 2023 தான் கேட்குறாங்க. கரெக்டா? 2023 ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு 200% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 10 பேருக்கு லாஸ்ட் 10 பேருக்கு 200%ம் ஃபர்ஸ்ட் 10 பேருக்கும் 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது விட்டம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 200%. 200%னா என்னங்க? டபுள் தானுங்க. புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. 200 x1 100% இன்க்ரீஸ் பண்ணோம்னா 200% வரும். கரெக்டா? 200% வரும். 0 0 கேன்சல். பர்சன்டேஜும்
பர்சன்டேஜ் தான் இப்படி எழுதியிருக்குண்ணா. ஓகேவா? அப்போ 2/1 தான் இருக்கும். x1 என்னது 2 lakhs. 2 lakhs into 2 4 lakhs. 2023 ஃபர்ஸ்ட் 10 பேரோட எவ்வளோ வருதான்? ஃபர்ஸ்ட் 10 பேரோட எல்லாரும் போனஸும் சேர்த்தா 4 lakhs வருது. லாஸ்ட் 10 பேருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 200% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 200%. சிம்பிள்ங்க. அந்த ப்ராஃபிட் தான். ஏற்கனவே ஒரு விலை இருக்கு, அதோட நான் 50% எக்ஸ்ட்ராவா விற்றோம்னா என்ன விலை வரும்? 150% தானே. ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இட்ஸ் ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸ் பை 50%னா நியூ ப்ரைஸ் என்னது? 150% தானே. சேம் தான். ஆல்ரெடி ஒரு இது இருக்கு, இன்க்ரீஸ்டு பை எவ்வளோவா? 200%னா எவ்வளோ? 100 + 200 300. x3 ஏன்னா இதான் லாஸ்ட் 10 பேர். ஆமாம், x3 தான் லாஸ்ட் 300%. அப்போ என்ன? 3/100 ட்ரிபிள் ஆயிருக்கு. 8 into 3 8 lakhs ஆகுது. 8 into 3 என்னது? 24 lakhs. அப்போ x1 4 lakhs, x3 வந்து 24 lakhs. ஆமாம், x2 வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்னால தே ஆர் 10 lakhs only. இப்போ நம்ம சம் எவ்வளோ வரும்? 24 4 10. 24 10 34 34 + 4 38 lakhs. 38 lakhs divided by 30. இதுதான் ஆவரேஜ். 2023 ஆவரேஜ் இதுதான். ஆஃப் சாரி 40. ஏன்னா ஆல் 40 எம்ப்ளாயிஸ் தானே. 40 38 lakhsன்னு 5 0 by 40. 2 பண்ணோம்னா 20 மேலே 19. 1 செகண்ட். வெயிட், எங்கேயோ இடிக்குதுங்க. இருங்க. 19/20 19/20 19/20 9.0.95 0.95 இன்ட்டு ஒரு 10 5. இதில் 10ல் 2 0 இங்கே போச்சுன்னா 95 into 10⁻³ 95,000. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்க. ஆவரேஜ் பார்த்தோம், அல்ஜிப்ரா பேசிக் பார்த்தோம், அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தோம். 3 கொஷின் ஈஸியாக இருக்குது, பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.